Hello friends, welcome to Clash of Clans COC Gaming. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா clan chat தான் friends. லோடிங் ஆயிட்டு இருக்கு. நாங்க சென்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்வின்ங்கற வந்து ஆன்லைன்ல இருக்காரு. டொனேட் கேட்டிருக்காரு. சரி நம்மளுக்கு அட்டாக் இருக்குறதுனால அட்டாக் போய் டொனேட் போல விடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா clan chat தான். Can you beat my village? வாங்க அவங்க வில்லேஜை பீட் பண்ணலாம். முதல்ல விசிட் பண்ணலாம். ஷார்ட் சுத்திட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு பேஸ். நாம இந்த பேஸ்க்கு என்ன அட்டாக் யூஸ் பண்ணலாம்? ஓகே, அட்டாக் டிட்டார்மி. கொஞ்சம் இங்க டவர் ஸ்லோவா இருக்கு, அதனால சுத்திட்டு இருக்கு. சுத்துது. அட்டாக் அட்டாக். வாங்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம். இந்த அட்டாக் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஆட்டோமேட்டிக்கலி டிராகனே யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன ஸ்பெல்லில் 4 லைட்னிங் ஸ்பெல் அப்புறம் 6 லைட்னிங் ஸ்பெல்லை எடுத்துக்கலாம். ஓகே, டிராகனே இருக்கட்டும், இருந்தாலும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சேவ் அட்டாக். ஃப்ரெண்ட்லி ஆர்மி சேலஞ்ச். ஓகே, வார் பேஸ் வந்திருக்கு. லைட்னிங் ஸ்பெல் எங்கே போடலாம்? ஓகே, இந்த இடத்துல லைட்னிங் ஸ்பெல் நாங்கள் போடலாம். கேமரா போட்டாச்சு. அப்புறம் இந்த இடத்துல முடியல. இங்கே டிராகன் 1 2 நமக்கு இங்கே இறக்கிடலாம். அப்புறம் இங்க ஒரு டிராகன் இருக்கலாம், இங்க ஒரு டிராகன். ஓகே, இதே போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மேட்ச் ஈஸியாக முடிச்சிடலாம். இறக்கியாச்சு. ஜாலியாக பிளான் வரலாம் போகலாம். நம்மளுக்கு வீக்னஸ்ன்னு சொல்ல ஒரே ஒரு விசார்ட் டவர், ஏர் பம்பை முடிச்சாச்சு. விசார்ட் டவர் முடிக்க போகிறாங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. டவுனால் லெவல் 7னால ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி டவுனால் லெவல் 7 வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லி வார் போட்டு விளாட்லாம். நம்ம ஜஸ்டின் பார்த்துட்டு இருந்தாரு, அதை பார்க்கவே இல்லை. இப்போ நாம அவருக்கு சேலஞ்ச் தரலாம். சேஞ்ச். அச்சோ, சேஞ்ச் அந்த டிராகனை விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா தோற்று போயிருப்பாங்க. சரி, உங்க சேலஞ்ச் தரலாம். யூன்னு கேட்டிருக்காரு பாருங்க ஜஸ்வின். அங்கே சேலஞ்ச் சூஸ் யூஸ் நோ. சரி, நம்ம டவுன் 7னால தோக்கலான்னு பார்ப்போம். கிராண்ட் பேஸ்டல் ட்ரூப்ஸ் இல்லாமல். அதுக்குள்ள அட்டாக்கு போயிட்டாரா? எப்படி அட்டாக் பண்றான்னு பார்ப்போம். இங்க ஒரு அட்டாக்கே பண்ணல போல இருக்கு. பார்த்து பயந்துட்டார் போல இருக்கு. வாங்க நம்ம பில்டர் பேஸ் சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் ஸ்டார்ட். ஏன்னா இந்த பேஸ்ல தான் 2 பேரும் ஆப்போனன்ட் கரெக்டா இருக்கும். என்ன அட்டாக் யூஸ் பண்ணலாம்?
இந்த பில்டர் பேஸை பொறுத்த அளவுக்கு அவரும் 4 தான், பில்டர் ஹால் 4 தான், நானும் 4 தான். சரி வாங்க, டிஃபென்ஸு இங்கே ஒன்று இருக்கு. ஸோ பக்கத்துல வச்சிடலாம். ஆர்ச்சர் டவர் ஒன்று தான் இருக்கு. ஹைடன் டெஸ்ட்லாம் எங்கே வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ வந்துருச்சு ஹைடன் டெஸ்ட்லாம். அவ்வளோதான், கண்டிப்பாக ட்ரிபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாக் பிடிச்சிருந்தா இந்த அட்டாக்காக ஒரு லைக்கு கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு. நம்ம ஆப்பனண்ட் நம்ம ஜஸ்வின் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் 1% கூட எடுக்கல போல இருக்கு. இன்னும் அட்டாக்கே பண்ணல. வாங்க வாட்ச் லைவ். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜெயண்ட்டை வச்சு பவுன் வச்சு எல்லாமே உடச்சிருக்காரு. இன்னும் ஆர்ச்சர் 3 இருக்கு அவர்கிட்ட. 3த்தையும் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரு. ஆர்ச்சர் டவர் முடிச்சிட்டாரு போல இருக்கு. முடிச்சிட்டாரு. நம்ம ஆர்ச்சர் டவர் முடிஞ்சிருச்சு. இதில் சீசன் சேலஞ்சிலும் ஃப்ரெண்ட்லி சேலஞ்சர் இருக்கு. ரிவார்ட்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ வேணும்? 90 இது வேணும். ஓகே, அவர் இந்த சேலஞ்ச் இன்னொரு டைம் கொடுக்க சொல்லியிருந்தார்ல. வாங்க ஆகாஷ், சாரி இருங்க, இன்னொரு டைம் கொடுக்கலாம். இது இல்லை. சேலஞ்ச் சேஞ்ச் ஐலாட் ஸ்டார்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்க அட்டாக் பண்ணுறதுக்குள்ள ஒரு அட்டாக் போயிட்டு வந்துடலாம். ரொம்ப கம்மியாக இருக்கே. இன்னும் டவுன் ஹால் லெவல் 8 எல்லாம் கட்டுறாங்க. எங்கேயா இது ஸ்டார் பேஸ். இங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லூட்டு கோல்டோ எலிக்சரும் வரமாட்டேங்குது. ரொம்ப கம்மியாக இருக்கு. இது நம்மளுக்கு ஏற்ற பேஸ் தான். ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சிருக்காரு. ஹென்ட்ரா இறக்கலாமா வேண்டாமா? டவுன் ஹால் 6 மேக்ஸ் பேஸ், டவுன் ஹால் 7 மேக்ஸ் பண்ணியிருக்காரு. இது நம்மளுக்கு ஏற்ற பேஸ். ஆனால் டார்க் எலிக்சர் கொஞ்சம் கூட இல்லை, அதனால இறக்கலாம். இந்த இடத்துல போடலாம். இங்க பார்த்துக்கோ. அப்போனா அப்புறம் 2 இருக்கு. ஓகே, பிளான் கிளாஸ்லேருந்து 3 பவுலர். பவுலரால டிராகனை கொல்ல முடியல. நமக்கு இங்கே ஒரே செகண்ட்ல முடிச்சிட்டாங்க.
வீக்னஸ் ஒரு விசார்ட், ஒரு ஏர் டிஃபென்ஸ் முடிச்சாச்சு, ஆப்ஷன் முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிளான் கிளாஸ்டல் ட்ரூப்ஸ்லேருந்து 3 பவுலர் வந்திருக்கு. என்ன டீம்? லார்பன். செம்ம பவர். ஓகே ட்ரிப்ளெட் போட்டாச்சு. 14 ட்ராஃபீஸ். நான் ஒன்று மறந்து போயிட்டேன். ஏதோ 5 டைம் பேசியிருக்காரு. மணிசங்கர் எஸ்கெச் இவங்க ஜாயிண்ட் ஆயிருக்காங்க போல இருக்கு. வாங்க ஏதாவது டொனேட் கேட்கலாம். ஏதாச்சும் ஒன்று. எஸ் விச் எனக்கு ஆசை. ஸோ விச் ஒன்று கேட்கலாம். அப்புறம் என்ன வேண்டாம், இவ்வளோ இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். ஓகே வல்கேரியன் கேட்கலாம். இது ஹிந்தி போல இருக்கு. ஓகே ஜி கையா லோகோ போலோ நம்மளுக்கு புரியாது. டொனேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் அடிக்கடி வருவார் போயிடுவார். ஏன்னா இவரால் கிளான் வாருக்காக தான் வருவார். ஆனால் இவரால் பங்கெடுத்துக்க முடியாது. இங்கே திஸ் பிளேயர் இஸ் நாட் எட் ப்ளஸ் 4 வார். ஓகே குக் ஹோரோஹா ஜி பேசுறாரு ஆனால் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. சரி வாங்க ட்ரூப்ஸ் இது பண்ணலாம். நம்ம ஜஸ்வினுக்கு அவரே சென்ட் பண்ணிட்டார் போல இருக்கு. ஓகே நம்ம ட்ரூப்ஸ் ட்ரைன் பண்ணிடலாம். நம்ம கிங்குக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஓகே இவருக்கு ஒரு சேலஞ்ச் தரலாமா? ஸ்டார்ட். இங்கே யார் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே அட்டாக்குக்கு போயாச்சு. நம்ம மணிசங்கர் தான் அட்டாக் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காரு. லைட்னிங் ஸ்பெல் 5 போட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் இன்னும் 3 போட்டிருக்காரு. பிளிம்பு இங்க இறக்கிருக்காரு. பிளிம்பை வச்சே பாதி பில்டிங் முடிச்சாரு. நீ எலக்ட்ரோ டிராகன் 2 இறக்கிருக்காரு. இன்னும் இவர்கிட்ட கிங்கு குயினு வார்டன் எல்லாம் இருக்குது. தெரியாம சேலஞ்ச் கொடுத்துட்டா. ரேர் போர்ஷன் வேற போடுறாரு. கண்டிப்பா இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிப்பாரு. நம்ம ஜஸ்வினும் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்காகவே பேஸ் ஜாயின் பண்ண வைக்கணும் போல இருக்கு. ஓகே எப்படிதான் இவர் தான் ஜெயிப்பாரு. இங்க ஆர்ச்சர் இங்க இருக்கு முடிச்சாரு. ஜெயின் பூமை தாண்டி ஆர்ச்சர் போயிட்டு அவ்வளோதான் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. கரெக்டாக முடிக்கும் போது இன்விசிபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே ஒரு அட்டாக்கு போகலாம். அதான் கொஞ்ச நாள் கழிச்சு 25 ஜெம்ஸ் கிடைச்சிருக்கு.
அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க அட்டாக்குக்கு போகலாம். இங்கே டொனேட் பண்ணியிருக்காராம், இன்னும் டொனேட்டே பண்ணல. ஓ டொனேட் பண்ணிட்டாரு. ஓ ஒரு வல்கேரி. ஓ வராரு வல்கேரி ஓடி. லெவல் 4 வல்கேரி. எனக்கு விச்சு தான் நான் இன்னும் யூஸ் பண்ணதே இல்லை. அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். என்ன சுத்துது இங்கே. விச் மட்டும் டொனேட் பண்ணிட்டாருன்னா சந்தோஷம். இங்கே ஜஸ்வின், அபிகா, குக்கு, ஹாரோ, ஹாக்கோ. ஓகே, நமக்கு தான் புரியாதே. இனி கிங்குக்கு 2 நிமிஷம் இருக்கு. ரொம்ப போர் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஜஸ்வின் சேலஞ்ச். ஓ நம்ம ஜஸ்வின் அவர்கிட்ட சேலஞ்ச் கேட்குறாரு. இங்கே அடிக்கடி வருவார் போயிடுவார் பேசிட்டு. நம்ம ஜஸ்வினோட ஃப்ரெண்டு போல இருக்கு. வந்தோடனே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஓ 8 பவுலர் வச்சிருக்காரா? ஓகே, அடுத்த டைம் அதை கேட்டுடலாம். சிங்கிள் மிஷின் ஸ்பெல்ஸ் இதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது. இங்கே ஜஸ்வின் ரோஃபியோ ஃபர்ஸ்ட் டொனேட். ஓ ஜஸ்வினுக்கு இன்னும் டொனேட் பண்ணல போல இருக்கு. எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஸோ டொனேட் காணாமல் போச்சு. ஓ மணிசங்கர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு இன்னும் டொனேட் பண்ணல. நம்மளுக்கு இன்னும் 14 நிமிஷம் இருக்குதா? ஓ என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம். பாம் தமிழன் குரூப். இவர் அடிக்கடி கிளான் மாறிட்டே இருப்பாரு. ஃபேக்கஸ் லெவல் எல்லாம், ஏர் டிஃபென்ஸ் லெவல் எல்லாமே கம்மி தான் வச்சிருக்காரு. இவர் டிஃபென்ஸை பொறுத்த அளவுக்கு டவுன் ஹால் லெவல் 6 தான். ஆனால் இவர் டவுன் ஹால் லெவல் 12 போயிட்டார். ஓ பில்டர் பேஸ் என்ன சூப்பராக வச்சிருக்காரு. ஒரு பில்டர் பேஸ் பிளேயர்னு நினைக்கிறேன். சரி, என்ன டொனேட் பண்ணிடுவாரா? நம்மளுக்கு தான் என்ன டொனேட் பண்ணல. ஹை அப்பாடா, கிங் ஹெல்த் ஆயிடுச்சு. 4 நிமிஷம் பேசியே ஓட்டிட்டுனா ரொம்ப போர் அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஒரு அட்டாக்கு போய் முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. 32. ஓ பக்காவாக இருக்கானா. டார்க் எலிக்சர் எதுலையுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரு கவலை. ஓகே, இங்கே இறக்கிடலாம். ஓ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஜெயண்ட் அட்டாக்ல. நானே வந்துக்கிட்டு பேச பாருங்க. ஓ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. கிங் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓ 2-1. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு ஜெயின் செத்தாச்சு. ஓ இங்கே இறக்கிடலாம். இந்த கீழே ஓ ப்ராக்டிஸ் தாக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு கீழே இருக்க ஒரு ஃபீலிங் போடலாம். ஓ நம்மளுக்கு தான் சவுண்டு. நான் கூட இவங்களிருந்து ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். ஓ ரேர் பர்சன் வேஸ்டாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் நான் ஜெயிண்ட் அட்டாக்கே ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ட்ராகன் அட்டாக்கு மாறிட்டோம்ல. நம்ம விசார அடிக்கவே ஒட்டுமொத்தத்துக்கும் ஹெல்ப் போகுது. அவ்வளோதான் எல்லாத்துக்கிட்டாங்க. வல்கேரி தான், அதுதான் நம்மளுக்கு காசு இருந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்ருக்கு. செட்டாச்சு.
கடைசி மேட்ச் படு மொக்கையை தோத்து போயிட்டோம். ஓ இன்னும் நம்ம கிங் நம்மளை காப்பாத்துறதுக்காக இருக்காரு. ஓ விசாடி இந்த இது மட்டும் முடிச்சிருந்தா கேனான் மட்டும் முடிச்சிருந்தா டவுனால முடிச்சு ஒரு ஸ்டார் எடுத்துருக்கலாம். ஓ செட் போயிட்டாரு சார். ஒரு ஸ்டார் எடுத்தாச்சு. ஒரு எலிக்ஸ் ஸ்டோரேஜ் இங்க இருக்கு, அதை முடிக்க முடியுமா கிங்கால? விசாரி கிங்க அட்டாக் பண்ணிட்டே இருக்க. ஆனா இந்த இடத்துல டிராகன் சான்ஸ் தான் ஜெயிச்சிருக்கலாம். ஓ ஆர்த்தர் கண்ணிலே கிங் பட்டுட்டாரு. ஓ விசாட் கிட்ட இருந்து போனதுன்னு ஆர்த்தர் கிட்ட முடிஞ்சிருக்கு. எலிக்ஸர் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆஹா முடிஞ்சாச்சு. ஓகே 10 ட்ராஃபி எப்படியோ இந்த ட்ரூப்ஸ்க்கு யூஸ் ஆனது வந்துருச்சு, அது ஒரு சந்தோஷம். யூ ஹேவ் ரிசீவ்ட் லெவல் 1 விச். வா விச் டொனேட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ 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 மணிசங்கர். ஓ விச் கெட்ட நடந்து வராரு. இதை வச்சு ஒரு அட்டாக் போகணும். ட்ரூப்ஸ் எல்லாம் வேற ஏறிக்கிட்டு இருக்கே, அதான் கவலை. விச்சு 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 விச்சு. ஓ கொஞ்ச நேரம் அப்புறம் போயிருந்தா விச்சு வந்திருக்குமே. வா எவ்வளோ கெத்த நடந்து வராங்கல்ல. விச்சு வந்தாச்சு. காணாம போயிட்டாரு. அவ்வளோதான். என்னமோ ஒன்று இது இருக்கு. ஓ மணிசங்கர் ஜஸ்வினை வேற பீட் பண்ணியிருக்காரு. இவர் நினைச்சா எல்லாரையும் பீட் பண்ணிடலாம். லைட்னிங் ஸ்பெல் போட்டா முடிச்சிட்டாரு. பிளிம்ப் பிளிம்ப்னா சாகவே இல்லை, பிளிம்ப் வச்சு முடிச்சிட்டாரு. என்னென்னமோ மெசேஜ் வந்திருக்கு. ஆகாஷ் யூ ஆஸ்க் டொனேஷன். என்கிட்ட டொனேட் கேட்குற நம்ம ஜஸ்வின் சொல்லுன்னு சொல்கிறாரு. இதுக்கான டொனேட் ஏறிட்டு ஒரு விச்சு வந்துருச்சு. ஒரு வல்கேரி வேணும். கிங்குக்கு 5 நிமிஷம். ஓகே என்ன பண்ணலாம்? ஜெயிண்ட் வேண்டாம், நம்ம டிராகனே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ டவுனா லெவல் 7 வந்தாச்சுல்ல. ஓ இன்னும் 20 ஜெம்ஸ் இன்னும். ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இன்னொன்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் பில்டர் என்கிட்ட வந்து 4 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 பில்டர் இருக்குது. ஒரு பில்டர் கூட நான் ஃப்ரீயாகவே விட மாட்டேன். ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் அப்கிரேட் போட்டு விட்டுருப்பேன். நம்ம மெசேஜ் வந்திருக்கு. போலோ கோய். இவர் ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருப்பார், சொன்னாலும் பேச மாட்டார். ஓகே இனி 8 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கேம்குள்ளே வரலாம். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் இவர் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. மா பேட் மா கோ கோ பாய். இவரே பாய் சொல்லிட்டாரு. சரி நாம் இதுக்கு ஒரு பாய் போட்டுடலாம். BAY. பாருங்களேன் பாய் சொல்லிட்டு லெஃப்ட் ஆகிட்டாரு. தான் அடிக்கடி மாற்றிட்டே இருப்பார். பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு கிளானில் ஜாயின்ட் ஆகிட்டாரு. இவரோட லீடரை பார்த்துட்டு முடிச்சிடலாம். லீடரே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்களே. லீடர் தார் ஃபேன் போல இருக்கு. ஓ ப்ரொஃபைல் சும்மா பயங்கரமாக இருக்குது. பேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓ சொல்லியாச்சுல்ல. இன்னும் வந்துட்டே இருக்கு. வீடியோ முடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. ஜஸ்வின் நியூஸ் டொனேஷன். ஓகே நான் கிளம்புறேன். ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். டாட்டா பாய் பாய். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.